வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். நீதிமன்றங்களில் வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு கிடைக்க வேண்டும். துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல். புதுச்சேரியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பிரான்ஸ் நாட்டு தேசிய தினம். இரு நாடுகளின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு மரியாதை. 10 மையங்களில் நடைபெற்றது செவிலியர்களுக்கான நுழைவுத் தேர்வு. 484 இடங்களுக்கு 2250 பேர் தேர்வெழுதினர். இனி விரிவான செய்திகள். கட்ட பஞ்சாயத்துகளை ஒழிக்க வேண்டும் என்றால் நீதிமன்றங்களில் போடப்படும் வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு கிடைக்க வேண்டும் என புதிய நீதிமன்ற துவக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் காசோலை மோசடி வழக்குகளை விசாரிக்கும் விரைவு நீதிமன்றம், மகளிர் நீதிமன்றம், நடமாடும் நீதிமன்றம், 3 குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் கூடுதல் மாவட்ட தலைமை நீதிமன்றம் எண் 3 என மொத்தம் 7 நீதிமன்றங்கள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது. இதன் தொடக்க விழா ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பு மகாதேவன் தலைமை தாங்கினார். துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் புதிய நீதிமன்றங்களை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், சரவணன், திலகவதி, உயர்நீதிமன்ற நீதிபதி கலைமதி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், தலைமை செயலர், புதுச்சேரி தலைமை நீதிபதி சந்திரசேகரன், நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, எல்லோருக்கும் விரைவாக நீதி கிடைக்க வேண்டும், வழக்குகள் தேக்க நிலையில் உள்ளது என்ற நிலை மாற வேண்டும் என்பது அனைவருடைய எண்ணம் என்றார். புதுச்சேரியை பொறுத்தவரை நம்முடைய நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், வழக்கறிஞர் சங்கத்தினர் கேட்கின்ற தேவையான வசதிகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்றும் அதற்கு ஏற்ப நீதிமன்றத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று எண்ணினால் நிச்சயமாக அதற்கு தேவையான இடத்தை அரசு ஒதுக்கி கொடுத்து நீதிமன்ற வளாகத்தை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கையை உடனடியாக எடுக்கும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன், மக்களுக்கு உடனடியாக கிடைக்க வேண்டிய நீதிதான் நீதியின் உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றும் என்றார். தாமதிக்கப்பட்ட நீதி ஒரு காலம் நீதியாக கருதப்படாது என்றும் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளினுடைய தேக்கத்தை நினைத்து பார்த்தால் மக்களுக்கு நீதி வழங்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பு விரைவிலேயே வேறு விதத்தில் பார்க்கப்பட வேண்டும் என்றார். காலதாமதத்தை தவிர்ப்பதற்கான ஒரு முறையை விரைந்து நாம் உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை புதிய நீதிபதிகள் உணர வேண்டும் என்றார். நீதிபதிகள் வழக்கின் சாரத்தை உணர்ந்து ஆதாரத்தை பகுத்து தண்டனை வழங்குவது அவசியம் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன், ஒரு சாதாரண மனிதருக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பாதுகாப்பு நீதிமன்றங்கள் மட்டும்தான் என்றார். யார் ஆட்சியில் இருந்தாலும் வழக்காடு மன்றங்கள் தனி நபரின் உரிமைகளை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும் என்றும் அப்படி ஒரு ஆரோக்கியமான இடமாக நீதிமன்றங்கள் இருக்க வேண்டும் என்றும் கூறினார். எல்லோருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்றும் அது விரைந்து கிடைக்க வேண்டும் என்ற உணர்வை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றார். ரவுடிகள் நீதிபதிகளைப் போல் செயல்படுகிறார்கள் என்று வேதனை தெரிவித்த அவர், கட்ட பஞ்சாயத்துகளை ஒழிக்க வேண்டும் என்றால் நீதிமன்றங்களில் போடப்படும் வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு கிடைக்க வேண்டும் என்றார். ரவுடிகளை ஒழிக்க எத்தகைய கடுமையான நடவடிக்கை எடுத்தாலும் அது போதாது என்று தெரிவித்த ஆளுநர், சாமானிய மக்கள் ஏன் கட்ட பஞ்சாயத்துக்காரர்களிடம் போகிறார்கள் என்றும் விரைவில் தீர்வு கிடைக்கும் என்ற எண்ணத்தில்தான் கட்ட பஞ்சாயத்துக்காரர்களை சாமானியர்கள் அணுகுவதாகவும் தெரிவித்தார். நீதிமன்றங்களில் விரைவாக தீர்வு கிடைப்பது ஒன்றுதான் இதற்கு மாற்றாக இருக்கும் என்றும் ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கணேசன், கஜேந்திரன், புதுச்சேரியை பொறுத்தவரை நமது அரசானது நமது நீதிமன்றங்களுக்கு தேவையான வசதியை நம்முடைய நீதி அரசர்கள் கேட்பதற்கு இணங்கவும், நம்முடைய வழக்கறிஞர் சங்கத்தை சார்ந்தவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கவும் தேவையான வசதியை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது. அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய நியாயத்துக்கு புறம்பான செயல்களை ஒரே ஒரு இடத்திலே மட்டும்தான் தடுத்து நிறுத்த முடியும். அது எந்த இடம் என்று கேட்கிறீர்கள் என்று சொன்னால் அது நீதிமன்றங்கள் மட்டும்தான்.
ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பாதுகாப்பு நீதிமன்றம் தான். ஆட்சியிலே யார் இருக்கிறார்கள் என்றல்ல, யார் ஆட்சியிலே இருந்தாலும் வழக்காடும் மன்றங்கள் தனிநபருடைய உரிமையை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும். பிரான்ஸ் நாட்டு தேசிய தினம் புதுச்சேரியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவிடத்தில் இரு நாடுகளின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினம் பிரெஞ்சு மக்கள் அதிகம் வசிக்கும் புதுச்சேரியில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த 1789 ஆண்டு ஜூலை 14 பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸில் உள்ள பஸ்தி என்ற சிறைச்சாலையை மக்கள் புரட்சி மூலம் தகர்த்து மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களாட்சியை நிறுவினர். இந்த தினம் பிரான்ஸ் நாட்டு தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தை நினைவு கூறும் வகையில் புதுச்சேரி கடற்கரையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் 1ஆம் மற்றும் 2ஆம் உலகப் போரின் போது உயிரிழந்த பிரான்ஸ் நாட்டிற்கு ஆதரவாக போரில் ஈடுபட்ட இந்திய வீரர்கள் மற்றும் பிரான்ஸ் நாட்டு வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மற்றும் சென்னை பிரெஞ்சு துணை தூதர் லிசே டல்போட் பரே, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், உள்துறை அதிகாரிகள், பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள் ஆகியோர் போர் வீரர்கள் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் இந்தியா, பிரான்ஸ் இரு நாட்டு தேசிய கொடிகள் ஒரு சேர ஏற்றப்பட்டு இரு நாட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டன. பிரெஞ்சு தூதரக வாயில் மற்றும் கடற்கரை சாலையில் நடைபெறும் வண்ணமயமான விழாவில் வான வேடிக்கை உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுக்கு பிரெஞ்சு துணை தூதரகம் ஏற்பாடு செய்துள்ளது. In our countries. We witnessed Modiji as guest of se réunir en ce magnifique monument. புதுச்சேரி ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையில் அதிநவீன கேட் ஆய்வகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையில் 2வது புதிய மேம்படுத்தப்பட்ட கேட் ஆய்வகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேராசிரியர், முதுநிலை இருதய நோய் நிபுணரும் ஜிப்மர் மருத்துவமனையின் முன்னாள் மருத்துவ கண்காணிப்பாளருமான மருத்துவர் பாலச்சந்தர் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் பேராசிரியருமான ராமதாஸ், புதுச்சேரி அரசின் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை முன்னாள் இயக்குனர் மருத்துவர் திலீப்குமார் பாலிகா, ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை இயக்குனர் மருத்துவர் சத்யவேணி முருகேசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். மேலும் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் முருகேசன் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தவர்களை வரவேற்று சுகாதார உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் சமூகத்திற்கு உயர்தர சேவைகளை வழங்குவதற்கும் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் அர்ப்பணிப்பை பற்றி எடுத்துரைத்தார். மேலும் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள கேத் லேப் துல்லியமான மற்றும் பயனுள்ள இருதய செயல்முறைகளை எளிதாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு அதிநவீன தொழில்நுட்பத்துடன் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர் பாலச்சந்திரன் மருத்துவமனை பற்றி கூறுகையில், மருத்துவத்தில் அதிநவீன மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து புதிய கேட் லேப் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும், புதுச்சேரியில் சுகாதாரத்தை மேம்படுத்துவதில் அர்ப்பணிப்புடன் செயல்படும் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனைக்கு தனது மனமார்ந்த பாராட்டுக்கள் என்றும் தெரிவித்தார். மருத்துவர் திலீப்குமார் பாலிகா கூறுகையில், பிராந்திய சுகாதார திறன்களை வலுப்படுத்துவதிலும் தரமான மருத்துவ சேவைகளை வழங்குவதிலும் மேம்படுத்தப்பட்ட மருத்துவம் அடிமட்ட மக்களுக்கும் சென்று சேரும் வகையில் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை செயல்படுவதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் முதுநிலை இருதய நோய் மருத்துவர் மணிமாறன், மூத்த இருதய நோய் நிபுணர் இளங்கோவன், நல்லா மருத்துவமனையின் இயக்குனர் மருத்துவர் ரங்கநாத், ISM முன்னாள் இயக்குனர் மருத்துவர் ஆஷிதா, வாஸ்குலர் சர்ஜன் ஆலோசகர் மருத்துவர் கபில் பாலிகா, ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் இயக்குனர் வெங்கட்ராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்று மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் பிரகாஷ் நன்றி தெரிவித்தார். I could see a lot of cutouts in all these signals. It is actually cutout of Dr. Balasan. What is this?
You're contesting in the election or something like that. Then I inquired, and then I was told that actually he was a superannuated across the length and breadth of the city. All his volunteers, all his patients, he is patient friendly. He is also very fast in surgeries. While he is doing the surgeries, actually, even though he is very quick, very fast, and he will do it with perfection. That is, my senior colleague, complicated or complex surgery, he will make it very simple. A very practical and pragmatic he is. Extraordinary skill. When was actually the Director of Medical Services? பிரான்ஸ் நாட்டின் மக்களாட்சி தினத்தையொட்டி புதுச்சேரியில் 200க்கும் மேற்பட்ட பிரெஞ்சு மக்கள் மின் விளக்குகளை கையில் ஏந்தி ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். கடந்த 1789ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டிலிருந்த மன்னராட்சியை பாரிஸ் நகரில் உள்ள பஸ்தி என்ற சிறைச்சாலையை மக்கள் புரட்சி மூலம் தகர்த்து முடிவுக்கு கொண்டு வந்து மக்களாட்சியை நிறுவினர். இந்த தினம் பிரான்ஸ் நாட்டு தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. அக்காலத்தில் மின்சாரம் இல்லாததால் மக்கள் தீப்பந்தம் ஏந்தி புரட்சி செய்து வென்றனர். இந்த தினத்தை நினைவு கூறும் வகையில் பிரான்ஸ் நாடு முழுவதிலும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாழும் அனைத்து நகரங்களிலும் ஜூலை 13ஆம் தேதி பேரணி தீப்பந்த ஊர்வலம் நடைபெறும். அந்த வகையில் புதுச்சேரியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் இதை நினைவு கூறும் வகையில் மின்விளக்கு ஊர்வலம் நடத்தினர். புதுச்சேரி பிரெஞ்சு தூதரகம் சார்பில் கடற்கரை சாலையில் உள்ள டூப்ளெக்ஸ் சிலையில் இருந்து பிரெஞ்சு தூதரகம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் டார்ச் லைட் மின் விளக்குகளை கையில் ஏந்தியபடியும் பிரான்ஸ் நாட்டின் தேசிய கொடி மற்றும் இந்திய நாட்டின் தேசிய கொடியை கையில் ஏந்தி வந்தனர். ஊர்வலத்தின் முன் ஈஃபில் கோபுரம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டது. இந்த ஊர்வலத்தில் இதன் பின் பிரான்ஸ் நாட்டு பாடல்கள் இசைக்கப்பட்டு ஆடிப்பாடி மகிழ்ந்தபடி ஊர்வலமாக சென்றனர். ஊர்வலத்தில் புதுச்சேரிக்கான பிரெஞ்சு துணை தூதர் லிஸ் டால்போட் பரே, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பிரெஞ்சு மக்கள் கலந்து கொண்டனர். French National Day, Bastille Day. We begin today and we go as our countries and our people share the common values. புதுச்சேரியில் செவிலியர்களுக்கான நுழைவுத் தேர்வு 10 மையங்களில் நடைபெற்றது. இத்தேர்வில் 484 இடங்களுக்கு 2250 பேர் தேர்வு எழுதினர். புதுச்சேரியில் 2 அரசு செவிலியர் கல்லூரிகள், 10 தனியார் செவிலியர் கல்லூரிகள் உள்ளன. இதில் அரசு இடஒதுக்கீட்டு இடங்களாக மொத்தம் 484 இடங்கள் உள்ளன. இந்த இடங்கள் கடந்த ஆண்டு வரை 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் நிரப்பப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த கல்வியாண்டிலிருந்து பொது நுழைவுத் தேர்வு மூலம் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கான இடங்களை நிரப்ப வேண்டும் என இந்திய நர்சிங் கவுன்சில் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கு காலை 10 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை பொது நர்சிங் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. இத்தேர்வு எழுத கடந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை சென்டக்கில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதனையடுத்து 484 இடங்களுக்கு 2250 பேர் தேர்வெழுத விண்ணப்பித்துள்ளனர். புதுச்சேரியில் 6 மையங்கள், காரைக்காலில் 2 மையங்கள், மாஹி ஏனாமில் தலா 1 மையம் என 10 மையங்களில் இத்தேர்வு நடைபெற்றது. இந்த நுழைவுத் தேர்வில் பெறும் மதிப்பெண் அடிப்படையில் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் தேர்வு எழுத உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு சுகாதாரத்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன்படி காலை 8:30 மணி முதல் தேர்வு மையத்திற்குள் செல்ல தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டனர். தேர்வறைக்குள் 9 மணி முதல் அனுமதிக்கப்படுவார்கள். காலை 9:30 மணிக்குள் தேர்வு மையத்திற்குள் வந்துவிட வேண்டும். காலை 9:30 மணி முதல் 9:45
25 மணி வரை தேர்வுக்கான வழிமுறைகள் தேர்வர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. தேர்வர்கள் சென்டக் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்த ஹால் டிக்கெட்டில் அவர்களது புகைப்படத்தை ஒட்டி கையெழுத்திட வேண்டும். தேர்வு மையத்திற்கு ஹால் டிக்கெட்டுடன் புகைப்படத்துடன் கூடிய ஏதேனும் ஒரு அடையாள அட்டை எடுத்து வர வேண்டும். தேர்வு மைய வாயில் மூடிய பிறகு எந்த ஒரு விண்ணப்பதாரர்களும் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டது. அதேபோல் தேர்வு மையத்திற்குள் செல்போன், மின்னணு சாதனங்கள், கை கடிகாரம், ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்ட எந்த ஒரு மின்னணு சாதனங்களுக்கும் தடை செய்யப்பட்டது. இதனால் தேர்வு மையத்திற்குள் செல்லும் தேர்வர்கள் கடுமையான சோதனைக்கு பின்னரே தேர்வறைக்கு அனுமதிக்கப்பட்டனர். இத்தேர்வில் யாரேனும் ஆள் மாறாட்டத்தில் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் தேர்வு மையங்களில் பலத்த காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. வில்லியனூர் மணவெளியில் யங் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா அமைப்பின் சார்பில் இன்டர்நேஷனல் சிலம்பம் போட்டி நடைபெற்றது. வில்லியனூர் மணவெளியில் யங் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா அமைப்பின் சார்பில் இன்டர்நேஷனல் சிலம்ப போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்கள் அடுத்து நடைபெறும் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் பங்கேற்பார்கள். இந்த போட்டியை சிலம்பம் ஆசிரியர் லயம் அன்புஜெகன் தலைமை தாங்கி நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தினார். போட்டிக்கு நடுவர்களாக அரசு பள்ளி உடற்பயிற்சி ஆசிரியர் பழனிசாமி முன்னிலையில் பயிற்சியாளர் நரேந்திரன், திருவேங்கடம், சக்திவேல், உமா ஆகியோர் பங்கேற்றனர். சிலம்பம் போட்டியானது நெடும் கொம்பு, ஒற்றை கம்பு, அலங்காரம், இரட்டை கம்பு, கம்புச்சண்டை, ஆயுத சிலம்பம் என பல பிரிவுகளில் போட்டியை லயம் அன்புஜெகன் மற்றும் நடுவர்கள் நடத்தினர். இதில் மாணவர்கள் தங்களது படைப்புகளை நடுவர்கள் முன்பு வெகு சிறப்பாக செய்து காட்டினர். சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மற்றபடியாக இந்த மேட்சுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க நல்லா ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. நம்ம எதிர்பார்க்கல சில நல்லா கண்டிப்பாக நமக்கு இருக்கும். பிரெஞ்சு நாட்டின் தேசிய தினத்தை முன்னிட்டு காரைக்காலில் உள்ள 2ஆம் உலகப் போரில் உயிர் நீத்த ராணுவ வீரர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. பிரெஞ்சு தேசிய தினமான ஜூலை 14ஆம் தேதி பிரெஞ்சு தேசிய தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள 2வது உலகப் போரில் உயிர் நீத்த ராணுவ வீரர்கள் நினைவு சதுக்கத்தில் இரு நாடுகளின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து நினைவு சதுக்கத்தில் மலர் வளையங்கள் வைத்து கொடிவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன், பிரெஞ்சு துணை தூதர் புளோரான், முன்னாள் ராணுவ வீரர்கள், பிரெஞ்சு மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் மாணவர்கள் இரு நாட்டு தேசிய கீதங்களை பாடினர். Aux couleurs. சார் அப்படி பிறகு சார் இந்த பக்கம் திரும்பிங்க. விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ். இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள். பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும்
மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். கோர்சஸ் ஆஃபர்ட்: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி Institute of Paramedical Sciences, number 253, Lenin Street, near Manimeghalai Government Higher Secondary School, near Bajani Madam, Kosapalayam, Puducherry. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் டிஜிட்டல் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த அனைத்து பிராண்ட் மொபைல், லேப்டாப் மற்றும் ஆக்சசரிஸ் மிக குறைந்த விலையில். வாங்கும் லேப்டாப் மொபைல்களுடன் லேப்டாப் பேக், ஸ்மார்ட் வாட்ச், ஹெட்போன்ஸ் போன்ற பொருட்கள் முற்றிலும் இலவசம். மொபைல் மற்றும் லேப்டாப்புகளுக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ்: BSc மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, BSc டயாலிசிஸ் டெக்னாலஜி, BSc ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, BSc ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, BSc ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் லேட்டர் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கிறது. கோவில்பட்டியில் ஸ்ரீ ராகவேந்திர சேவா அறக்கட்டளை சார்பில் 35வது மாத அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஸ்ரீ ராகவேந்திரா சேவா அறக்கட்டளையின் சார்பாக 35வது ஆனி மாத அன்னதான நிகழ்ச்சி கதிரேசன் கோவில் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் முன்பு மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு அறக்கட்டளையின் நிறுவனர் தொழிலதிபர் சீனிவாசன் தலைமை தாங்கினார். முன்னாள் ராணுவ வீரர் சந்திரசேகரன் வரவேற்புரை வழங்கினார். தொழிலதிபர்கள் தனபால் மற்றும் கொல்லம் சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொழிலதிபர் பழனி மாரியப்பன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விளாத்திக்குளம் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் தங்கவேல் அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வழங்கினார். நிகழ்ச்சியில் அறக்கட்டளையின் தலைவர் ஜெயக்கொடி, செயலாளர் ஜோதி காமாட்சி, பொருளாளர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அப்படியே பிடிச்ச மணி ஆண்டிப்பட்டி கூட்டுறவு பட்டய பயிற்சியில் படிக்கும் பகுதி நேர மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் கூட்டுறவு பட்டய பயிற்சி நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு ஒரு வருட கூட்டுறவு பட்டய பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. வாரத்தில் சனி ஞாயிறு மட்டும் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வகுப்புகளில் தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த பட்டய பயிற்சி வகுப்புகளில் பங்கேற்கும் மாணவ மாணவிகளின் வருகை பதிவேடு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பயோமெட்ரிக் முறையில் மாற்றப்பட்டது. கணினி முறையில் மாற்றப்பட்ட வருகை பதிவேடை பராமரிக்க கூட்டுறவு பட்டய பயிற்சி நிலையத்தில் போதுமான பணியாளர்கள் இல்லாததால் வருகை பதிவேடு முறையாக பராமரிக்கப்படவில்லை என புகார் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கூட்டுறவு பட்டய பயிற்சியில் படித்து வரும் பகுதி நேர மாணவர்களின் வருகை பதிவேடு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று கூறி அங்கு படிக்கும் மாணவ மாணவிகளிடம் அபராதம் வசூலிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. கூட்டுறவு பட்டய பயிற்சி மையத்தின் இந்த செயல்பாட்டால்
அங்கு படிக்கும் மாணவ மாணவிகள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் வருகை பதிவேடு முறையாக பராமரிக்கப்படாமல் மாணவ மாணவிகளிடம் அபராதம் வசூலிக்க முயற்சிப்பதை கண்டித்தும், கூட்டுறவு பட்டய பயிற்சி தேர்வு செமஸ்டர் முறையில் நடத்தும் முறையை கைவிட கோரியும், பட்டய பயிற்சி மையத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வலியுறுத்தியும் அங்கு படிக்கும் மாணவ மாணவிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த கூட்டுறவு பட்டய பயிற்சி மைய அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மாணவ மாணவிகள் தங்களின் கோரிக்கையை மனுவாக எழுதி கொடுக்கும்படி அதிகாரிகள் வலியுறுத்தினர். இதற்கு சம்மதித்த மாணவ மாணவிகள் தங்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் இனிவரும் நாட்களில் போராட்டத்தை தீவிரப்படுத்த முடிவு செய்துள்ளதாக கூறிவிட்டு கலைந்து சென்றனர். என்ன சொல்றாங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு அந்த சப்ஜெக்டும் 6 மாசத்துக்கு சொல்றாங்க. 3வது சார் நான் உங்கள்கிட்ட பேசுறேன், நீங்க எனக்கு பதில் பேசுங்க. மரியாதை கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். இல்லை சார், அலுவலகத்துக்கு போனா வந்து நான் விருதாச்சலம் கலைப்பூங்கா இலக்கிய அமைப்பு சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விருத்தாச்சலம் கலைப்பூங்கா இலக்கிய அமைப்பு சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விருத்தாச்சலம் உட்கோட்ட உதவி கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜ், மூத்த வழக்கறிஞர் சீனிவாசன், சமூக ஆர்வலர் சந்தானமூர்த்தி, வழக்கறிஞர் கணபதி, பட்டிமன்ற பேச்சாளர்கள் வசந்தி நடராஜன், பாலமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு காமராஜர் வாழ்க்கை வரலாறு பற்றி சிறப்புரையாற்றினர். பின்னர் மாணவர்களுக்கு பரிசு பொருட்களும் பேனாவும் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியை கலை இலக்கிய பூங்கா அமைப்பாளர் மலர்தாசன் தொகுத்து வழங்கினார். பள்ளியில் பாடமொழி படிப்பது வேறு, அனுபவம் அதிலே பார்த்தா தனியார் பள்ளிகள் அதிகமாகிவிட்டது. அரசு பள்ளிகள் சாதாரண ஒரு மேட்டராகிவிட்டது. அதிலே பார்த்தா தனியார் பள்ளிகள் அதிகமாகிவிட்டது. அரசு பள்ளிகள் அதுவும் சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது. அங்கெல்லாம் சென்று ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வழங்கி காவல்துறை வருகின்றது வருகின்றன போன்றவர்களுக்கும் கண்ணியமின்றி காவல்துறை விருதாச்சலம் அருகே அரசு ஆதிதிராவிடர் நலப்பள்ளிக்குள் புகுந்து மாணவர்களின் சான்றிதழ்கள் மற்றும் புத்தகங்களை தீயிட்டு கொளுத்திய மர்ம நபர்களால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கோமங்கலம் கிராமத்தில் ஆதிதிராவிட நலப்பள்ளி அமைந்துள்ளது. இப்பள்ளியில் அப்பகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளில் பள்ளிக்குள் புகுந்த சமூக விரோதிகள் பள்ளி அலமாரியில் இருந்த புத்தகங்கள் மற்றும் மாணவர்களின் சான்றிதழ்களை தீயிட்டு கொளுத்திவிட்டு சென்றுள்ளனர். இதனால் பள்ளி வளாகம் முழுவதும் புகைமண்டலமாக காட்சியளிப்பதை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக உள்ளே சென்று கொழுந்துவிட்டு எரிந்த தீயினை தண்ணீர் ஊற்றி அணைத்துள்ளனர். இந்த விபத்தில் மாணவர்களின் புத்தகங்கள் மற்றும் சான்றிதழ்கள் எரிந்துள்ளது. பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்து மாணவர்களின் புத்தகங்கள் மற்றும் சான்றிதழ்களை தீயிட்டு கொளுத்திய சமூக விரோதி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், ஆதிதிராவிட நலப்பள்ளியில் போதிய பாதுகாப்பு இல்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பொதுமக்கள் உடனடியாக சுதாரித்துக் கொண்டு தீயை அணைத்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. விருதாச்சலம் எடக்குப்பம் பொதுமக்கள் எடக்குப்பம் கிராமத்தில் உள்ள அகோர வீரன் கோவில் பகுதியில் அமைக்கப்படும் கிராம கிளை சாலையை வரவிடாமல் தடுக்கும் நபர் மீது நடவடிக்கை எடுத்து உடனடியாக சாலையை அமைத்து தர கோரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். விருத்தாச்சலம் எடக்குப்பம் கிராமத்தில் அமைக்கப்படும் இணைப்பு சாலையை விரைவாக அமைத்து தர கோரி எடக்குப்பம் கிராம பொதுமக்கள் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் எடக்குப்பம் கிராமத்தில் உள்ள அகோர வீரன் கோவிலுக்கு செல்லும் பாதையை அப்பகுதியில் வசித்து வரும் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பயன்படுத்தி வருவதாகவும், அவர்களுக்கு சொந்தமான 300 ஏக்கர் நிலத்தில் பயிர் செய்ய அந்த மண் பாதையை 120 வருடமாக பயன்படுத்தி வருவதாகவும், தற்போது தமிழக அரசால் எடக்குப்பம் கிராமத்தில் இருந்து சித்தேரிக்குப்பம் வரை இணைப்பு சாலை அமைக்கும் பணியும், மண் சாலையாக உள்ள அகோர வீரன் கோவிலுக்கு செல்லும் பாதையை தார் சாலையாக அமைத்து தர நிதி ஒதுக்கப்பட்டு
வேலை தொடங்குகிற நேரத்தில் அரசு ஊழியராக இருக்கிற எடக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த ராஜசேகரன் மற்றும் செங்குட்டுவன், கணேசன், ராமச்சந்திரன் என்பவர்கள் பொதுமக்களிடையே பிரிவினையை தூண்டி தார் சாலை போடுவதை தடுத்து நிறுத்தி தகராறு செய்து வருவதால் எங்கள் பகுதிக்கு வர இருக்கிற தார் சாலை அமைக்கப்பட முடியாமல் ஒப்பந்ததாரர் தாமதப்படுத்தி வருகிறார் என்றும், எனவே மாவட்ட நிர்வாகம் அந்த தனி நபர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து கிராம பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் உடனடியாக தார் சாலை அமைத்து தர ஆவண செய்ய வேண்டும் எனவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீதிமன்றங்களில் வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு கிடைக்க வேண்டும், துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல். புதுச்சேரியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பிரான்ஸ் நாட்டு தேசிய தினம். இரு நாடுகளின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு மரியாதை. 10 மையங்களில் நடைபெற்றது செவிலியர்களுக்கான நுழைவுத் தேர்வு. 484 இடங்களுக்கு 2250 பேர் தேர்வெழுதினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.